Welcome back to our channel, Trader Shyam Mischief. I'm not a CB registered person. இந்த இடத்துல நம்ம அனலைஸ் பண்ணுற எல்லாமே ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும்தான். சரி, ஃபைன். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு நாளைக்கான அனலைசேஷனாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணது பார்த்திங்கன்னா, மார்க்கெட் அப்சைடு ஓப்பன் ஆச்சுன்னா என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்கலாம் அப்படின்றது பார்த்தோம். அப்புறம் டவுன் சைடு ஓப்பன் ஆச்சுன்னா எப்படி பார்த்தோம், ஃப்ளாட் என்ன பார்த்தோம். பட் இது எல்லாமே வந்து இன்றைக்கான மார்க்கெட்டில் நம்மளுக்கு கிடைக்கல. ஏன்னா வந்து குளோபல் செக்டர்ஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறதுனால அது கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு. ஸோ கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன மாதிரி இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு, அதை எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸ் டே, அதாவது 4th நம்ம வந்துட்டு அனலைஸ் பண்ணபடி சப்போர்ட் வந்து மேஜர் சப்போர்ட்டிங் ஒன்று இருக்குதுன்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அந்த மேஜர் சப்போர்ட்டில் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் வந்து ஒரு மினிமல் டார்கெட் அச்சீவ் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைட்வேஸ் ரெண்டை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் எஸ்டர்டேஸ் ஒரு பெரிய மூமெண்ட் கிடச்ச அந்த பையிங் ஏரியாவிலேருந்து ஒரு ரெசிஸ்டன்ட் நல்லா கிடச்சிது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபுல்லாகவே சைட்வேஸாக மார்க்கெட் மூவ் ஆச்சு. ஸோ இந்த சைட்வேஸ் வந்து சொல்லலாம் அதே ஜோனில் தான் மூவ் ஆச்சு. இந்த 2 கேண்டில்ஸ் ஜோன்லேயே தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்தது. ஸோ நம்மளுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ட்ரேடிங்க்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு நல்ல மூவ் கிடச்சிது, ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ் தான். சரி, நெக்ஸ்ட்டு நாளைக்கான அனலைசேஷனை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒரு வாட்டி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்மால் சப்போர்ட், ஒரு சின்ன சப்போர்ட் இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. இது கூட மல்டிபிள் ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சு நம்மளுக்கு. ஸோ வந்து இது ஒரு வீக் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த இடத்துல வீக் ரெசிஸ்டண்ட்டாக தான் இருக்கும்.
சரி once again. ஸோ இப்போ சொல்லி இந்த இடத்துல வீக் ரெசிஸ்டண்ட்டாக தான் வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த இடத்த டெஸ்ட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு நம்மளுக்கு ஒரு நல்ல கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. 51,727 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்மளுக்கு மார்க்கெட் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஸோ மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் மார்க்கெட் இந்த கேப்பை அரெஸ்ட் பண்ண போகலாம். இதுதான் நாளைக்கான அனலைசேஷனாக இருக்கும். அப்பர் சைடில் டவுன் சைட் பார்க்க சொல்ல இதுதான் நம்மளுக்கு மேஜர் சப்போர்ட்டாக இருந்துச்சு இவ்வளோ நாளாக. சப்போஸ் இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,400 440 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். சப்போஸ் இந்த லைனை ஃபியூச்சரில் பிரேக் பண்ணிச்சு அப்படி பார்த்தீங்கன்னா டவுன்ஃபால்ன்றது அங்கேருந்து ஃபியூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பேங்க் நிஃப்டி போகலாம். ஸோ நம்ம ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பார்த்திங்கன்னா அப்பர் சைடில் பார்க்க சொல்ல இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டை தாண்ட சொல்ல ரெசிஸ்டண்ட்டை இந்த இடத்துல தாண்ட சொல்ல நம்மளுக்கு ஒரு பையிங் சைட் போகலாம். இல்லை டவுன்வர்ட்ஸ் பார்க்க சொல்ல இந்த இடத்த ப்ரீச் பண்ண சொல்ல கேண்டில் வைஸ் நம்மளுக்கு இங்கே ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல ஒரு பெரிய ஃபால் இந்த இடம் வரைக்கும் அது 51,400 வரைக்கும் நம்மளுக்கு நல்ல டார்கெட் கிடைக்கும். ஃபர்தர் டார்கெட்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில். அப் சைட் பார்க்க சொல்ல நம்மளுக்கு இந்த டார்கெட்ஸ் அதுக்கப்புறம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி செகண்ட் ஆஃப் மேலே மறுபடியும் நெக்ஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் பண்ண போகலாம். அது இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இருக்கும். செகண்டு டார்கெட் நம்ம ரெசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் நேற்று. அதே ரெசிஸ்டன்ட் இன்றைக்கும் கண்டினியூ ஆகும். நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பைரின்றதுனால பேங்க் நிஃப்டின்றது ஒரு மினிமல் லெவலில் தான் ட்ராவல் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டின்றது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. நிஃப்டி வந்து பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. சொல்ல பேங்க் நிஃப்டியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து என்னோடய ட்ரேட் பார்க்க சொல்ல பையிங் சைடில் தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஸ்டில் நாளைக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் எங்கே ஓப்பன் ஆகுது அதை பொறுத்து தான் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். எந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகுது அப்படின்றத நாளைக்கு டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ எந்த ட்ரேட் எடுத்தாலும் நீங்கள் ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். லெவல்ஸை ரொம்ப கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டார்கெட் எது அப்படின்றத ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட் எது, எந்த ட்ரேட்லேயும் டார்கெட் தான் மெயின்ன்றதை வந்து என்ட்ரி எங்கே வேணால் நீங்கள் எடுப்பீங்க. டார்கெட் உங்களுக்கு இருக்கா, டார்கெட் அட்லீஸ்ட் மினிமல் டார்கெட் ஆஃப் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் இல்லைனா 82
80 to 100 பாயிண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துங்க. அந்த மூமெண்ட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நல்லாயிருக்கும், ஆப்ஷன்ஸ்லேயும் சரி ஃபியூச்சர்ஸ்லேயும் சரி. ஸோ நீங்கள் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பையிங் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய ட்ரேட்ஸ் இனிமே வந்து டார்கெட் நம்மளுக்கு இருக்கா, நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ் வந்து இருக்கான்னு செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ரிஸ்க் ரிவார்ட் படி ஸ்டாப் லாஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ட்ரேடை என்ட்ரி எடுப்போம். ஸோ அப்படி எடுக்க சொல்ல உங்களுக்கு டார்கெட் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு, என்ட்ரி வந்து உங்களுக்கு லெவல்ஸில் தான் நீங்கள் என்ட்ரி எடுக்க போகிறீங்க. அதுக்குள்ளே லெவல்ஸ் ப்ரீச் ஆனால் தான் எடுக்க போகிறீங்க. ஸோ மினிமம் ஸ்டாப் லாஸ் நீங்கள் உங்களோட ரிஸ்க் ரிவார்ட் படி ஃபைனான்ஷியல் அட்வைஸ் பண்ணி நீங்கள் வைக்க போகிறீங்க. ஸோ இது மூணுமே தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் ட்ரேட்ஸ் என்றைக்குமே வந்து உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் இது எதுவுமே பண்ணல, நீங்கள் வந்து என்ட்ரி மட்டும் எடுக்கிறீங்க, டார்கெட் எந்த இடம்னே தெரியாமல் ஜஸ்ட் நம்ம டார்கெட் வந்து ஹோப்பை வந்து நம்ம ரொம்ப அதிகமாச்சும் எல்லா டைமும் வந்து மார்க்கெட் வந்து இந்த மூமெண்ட் கிடைக்குது அப்படின்னு நினச்சி நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா இட்ஸ் நாட் பாசிபிள். உங்களுக்கான ரிஸ்க் ரிவார்டு வந்து உங்களை ஃபேவர் பண்ண வாய்ப்பே இல்லை. ஸோ என்ட்ரி கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அதை விட ஃபஸ்ட்டு பாயிண்ட் டார்கெட் எங்கே இருக்குது அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் டார்கெட் தெரிஞ்சாலே மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஈஸியாக கைட் பண்ணும். ஓகேவா? ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான நிஃப்டியோட பேங்க் நிஃப்டியோட இதுவும் பார்த்தோம். விஜய் லெவல்ஸ் வந்து இந்த இடம், அதுக்கப்புறம் இங்கே சின்ன சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இது மேஜர் சப்போர்ட், இது பிரேக் ஆச்சுன்னா வந்து டவுன்ஃபால் வந்து 51,440 சொல்லியிருந்தேன். இது ஒரு மைனர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான மார்க்கெட்டை வந்து போகிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு இருக்குது. சின்ஸ் நிஃப்டின்றது பாசிட்டிவ் ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆகிருக்குன்றதுனால ஸோ இந்த டைப் ஆஃப் ட்ரேட்ஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி உங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைசரை டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். That will be motivation for me. Okay, fine. நாளைக்கு என்ன மார்க்கெட் நடக்குதுன்றதை பார்த்துட்டு நாளைக்கு டிஸ்கஸ் பண்ண மறுபடியும் வரலாம். தேங்க்யூ.